அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமில எஸ்எஸ்சிக்கான ஜிடி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்டோட 3rd டெஸ்ட் சரிங்களா? ஸோ அதுக்கான மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோல மென்டல் எபிலிட்டியில பார்த்துடலாம். ஸோ 20 கொஸ்டின் இருக்கு. அந்த 20 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்புறம் பெர்சன்டேஜ் சரிங்களா? ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல 10 பெர்சன்டேஜ்ல 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 20 கொஸ்டினும் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸும் பேசிக் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A is to B, அதுக்கு அடுத்தது B is to C. அது வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரேஷியோ தனித்தனியா கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா கம்பைன்ட் ரேஷியோ A is to B is to C இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா A is to B is to C ன்னு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன A is to B, அதுக்கு நேரா அதோட வேல்யூ எழுதுங்க 3 is to 4. அடுத்து செகண்ட் ரோல அடுத்த ரேஷியோ எழுதுங்க 8 is to 9. ஸோ பிக்கு நேரம் 8 எழுதணும், சிக்கு நேரம் 9 எழுதணும் சரிங்களா? ஸோ அதுக்கு நேராக தான் இருக்கணும், எல்லாமே மாற்றி எழுதிடக்கூடாது. இப்போ ரெண்டு பிளேஸ் வந்து எம்டியா இருக்கு சரிங்களா? ஸோ இங்க ஒரு எம்டி பிளேஸ் இருக்கு, இங்க ஒரு எம்டி பிளேஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எம்டி பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 4 இருக்கு, இதுல ரைட் ஹேண்ட் சைடுல 8 இருக்கு. ஸோ அந்த பக்கத்துல இருக்கிற நம்பர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணுங்க சரிங்களா? ஸோ 8 into 3 24, 8 into 4 32, 4 into 9 36 சரிங்களா? ஸோ ரேஷியோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஸோ அதுல காமனா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் டிவைட் பண்ணிடணும் அர்த்தம். ஸோ இதுல இந்த மூணு நம்பரையும் எந்த நம்பரால காமனா நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆல பண்ணலாம் சரிங்களா? ஸோ 4ஆல பண்ணணும்னா 6, இங்க 8, இங்க 9 சரிங்களா? ஸோ 6 is to 8 is to 9 அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ ஃபோர்த் ரேஷியோ அப்படின்னா என்ன ஃபார்முலா சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஏ பி சி டி, ஸோ இதுதான் வந்து அந்த 4 வேல்யூ. ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஏ இஸ் டு பி, ப்ரொபோர்ஷனல்ல 4 டாட் இருக்குதுன்னு அர்த்தம். சி இஸ் டு டி சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான மீனிங் ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ ஏ இஸ் டு பி, அதாவது இந்த ப்ரொபோர்ஷனல்ல நம்ம எப்படி எழுதலாம்னா அதை ஈக்குவலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரேஷியோ சரிங்களா? ஸோ ஒரு ரெண்டு அந்த மேல ஒரு டாட் கீழே ஒரு டாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம டிவைட்ல எழுதிக்கலாம். ஸோ ஏ டிவைடட் பை பி. ஸோ ப்ரொபோர்ஷனல்ல 4 டாட் இருக்கா, அதே வந்து நம்ம ஈக்குவல்னு எழுதிக்கலாம் சரிங்களா? அப்புறம் சி பை டி. இப்போ ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல்னா ஸோ இது வந்து 0.12 ஏ, 0.21ங்கிறது பி, 8ங்கிறது சி. நம்ம கேட்கறது டி என்ன சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு டி தேவை அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ டி இந்த சைடு கொண்டு போயிட்டு ஏ டிவைடட் பை ஏ ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ டி ஈக்குவல் டு பி இன்டு சி டிவைடட் பை ஏ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரொபோர்ஷனலுக்கான அந்த ஃபார்முலா சரிங்களா? ஸோ அப்போ டி ஈக்குவல் டு பி இன்டு சி. ஸோ பினா என்ன 0.21 இன்டு சினா என்ன 8 டிவைடட் பை ஏ 0.12 சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேல ஒரு 0.21 கீழே ஒரு 0.12 இருக்கா? சோ மேல எங்களே 100 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ இது அப்படியே பாயிண்ட்ல இருக்கும்போது டிவைட் பண்ண தெரியும்னா டைரக்டா பண்ணிக்கோங்க. இல்லனா மேல எங்களே 100 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 21 into 8 டிவைடட் பை 12 ன்னு இந்த வேல்யூ மாறிடும் சரிங்களா? சோ இப்போ நம்ம இத 4ஆல கேன்சல் பண்ணலாம். இங்க 2 டைம்ஸ் வரும், இங்க 3 டைம்ஸ் வரும். இந்த 3யும் 21யும் கேன்சல் பண்ணோம்னா 7 டைம்ஸ் சரிங்களா? சோ இப்போ என்னென்ன இருக்கு? 7 ம் 12 தான் இருக்கு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 14. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चनோட சொல்யூஷன். அடுத்தது क्वेश्चन நம்பர் 43 சரிங்களா? சோ தேர்ட் ஒன். சோ தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா x is to y equal to 3 is to 4 சரிங்களா? இது கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா 4x minus y is to 2x plus 3y கேக்குறாங்களா? சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா x ஓட வேல்யூவை அப்படியே 3 ன்னு எடுத்துக்கணும், y ஓட வேல்யூ அப்படியே y ன்னு எடுத்துக்கணும். சாரி 4 ன்னு எடுத்துக்கணும் சரிங்களா? சோ இந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணனும். சோ 4x ன்னு இருக்கு, x ஓட வேல்யூ 3 ஓகேங்களா? அப்போ 4x னா 4 into 3 12. அடுத்தது மைனஸ் இருக்கு, மைனஸ் y ன்னு இருக்கு. சோ y ஓட வேல்யூ 4 is to 2x ன்னு இருக்கு. அப்போ 2 into 3 6 plus 3y ன்னு இருக்கு. 3y னா 3 into 4 வந்து 12 சரிங்களா? சோ இப்போ 12 minus 4 வேல்யூ 8, இது ஒரு 18 சரிங்களா? சோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2 ஆல காமனா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். சோ இந்த ரெண்டு நம்பரையும் காமனா டிவைட் பண்ணனும்னா நமக்கு 4 is to 9 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும்.
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 43rd கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 44. ஓகேங்களா? ஸோ 44ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:8ன்னு சொல்லிட்டு அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து 115. இரண்டு எண்களில் எது சிறியதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு அதோட டிஃபரன்ஸோ சம்மோ இல்ல அதோட ப்ராடக்ட் அதாவது கூடுதல் அதனுடைய வேறுபாடு அதனுடைய பெருக்கல் பலன் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அந்த ரெண்டு ரேஷியோவையும் எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா ரேஷியோனாலே காமனா ஒரு நம்பரால டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமா. ஸோ அப்போ ஒரு நம்பரை 3xனும் இன்னொரு நம்பரை 8xனு வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனுடைய டிஃபரன்ஸ் தான் 115. அப்போ இதுல எது பெரிய நம்பர்னா இந்த ரேஷியோல எது பெருசா இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். சரிங்களா? அப்போ 8x மைனஸ் 3x இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு 115 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 8xல 3x மைனஸ் பண்ணா 5x ஈக்குவல் டு 115. அப்போ x ஈக்குவல் டு 115 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 23. ஸோ அப்போ இந்த 23 என்ற ஒரு நம்பரால தான் இந்த ரெண்டு ரேஷியோவும் காமனா டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 23 எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு நம்பர்லையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 into 23 வந்து என்ன வரும்னா 69 வரும். அடுத்தது 8 into 23 184. இதுதான் அந்த ரெண்டு நம்பர். சரிங்களா? ஸோ இதனோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 115 வரும். நீங்க போட்டு பாருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இரண்டு எண்களில் சிறியது எது? தி ஸ்மாலர் ஆஃப் தி டூ நம்பர்ஸ். சரிங்களா? அப்போ சின்ன நம்பர் எது? 69. ஓகேங்களா? ஸோ நம்ம ரேஷியோலே ஸ்டார்டிங்ல தெரிஞ்சிடும் எது சின்ன நம்பர்னு. சின்ன ரேஷியோ தான் சின்ன நம்பர், பெரிய ரேஷியோ பெரிய நம்பர். அப்போ நீங்க 3 into 23 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த 184லாம் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 45. சரிங்களா? ஸோ 45ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:2:3. சரிங்களா? அதனுடைய கணங்களின் கூட்டுத்தொகை 4500. சரிங்களா? தி சம் ஆஃப் தேர் கியூப்ஸ். இந்த மாதிரி சம்மு டிஃபரன்ஸு ப்ராடக்ட்லாம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அதை எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் மூணு நம்பரையும். அப்போ 1x 2x 3x இதனுடைய கணங்கள் அப்படின்னா கியூப் ஹோல் கியூப். இதனுடைய கூட்டுத்தொகை தான் 4500. சரிங்களா? ஸோ அப்போ 1x கியூப் பிளஸ் 2 கியூப்னா 8. ஸோ 8x கியூப் பிளஸ் 27x கியூப் ஈக்குவல் டு 4500. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ 27 பிளஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா 35. 35 பிளஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 36. ஸோ 36x கியூப் ஈக்குவல் டு 4500. அப்போ x கியூப் ஈக்குவல் டு 4500 டிவைடட் பை 36. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆல கேன்சல் பண்ணலாம். இங்க 4 டைம்ஸ் வரும், இங்க 5 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 500 டிவைடட் பை 4 வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 125. அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 125 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5. சரிங்களா? ஸோ மிகச்சிறிய என்னன்னா இந்த 1x தான் சின்ன நம்பர். சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து 1xல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு 5 தான் கிடைக்கும். ஸோ அப்போ சின்ன நம்பர் எதுனா 5. இதுவே பெரிய நம்பர்னு கேட்டாங்கன்னா இந்த 3x, இந்த தேர்ட் ரேஷியோ இருக்கு பாருங்க 3x. அப்போ 3 into 5 15. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 5, செகண்ட் நம்பர் 10, தேர்ட் நம்பர் 15. இப்போ இதோட கியூப் வேல்யூலாம் எடுத்து ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 4500 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 7:11 என்ற விகிதத்தின் ஒவ்வொரு எண்ணுடன் எதை சேர்த்தால் அவ்விகிதம் 3:4க்கு சமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டு ரேஷியோ இருக்கு 7:11. சரிங்களா? இது கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ண போறாங்க. அப்படி ஆட் பண்றதுனால அதனுடைய ரேஷியோ வந்து 3:4ன்னு கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 7x. சரிங்களா? இன்னொரு நம்பர் 11x. இது கூட ஏதோ ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்றோம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க இன்னும் ஈஸியா நம்ம போடுறதுன்னா ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ 7 கூட நம்ம 5 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 12. அடுத்தது 11 கூட 5 ஆட் பண்ணா 16. இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்து பாருங்க. 12:16 ஈக்குவல் டு 3:4. ஏன்னா இது ரெண்டுத்தையும் 4ஆல நம்ம காமனா டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்குது. சரி, இல்ல நம்ம ப்ரொசீஜர் படி போடணும் அப்படின்னா
7 plus x சரிங்களா. ஸோ 7x 11x எடுக்க வேண்டாம், டிவைடட் பை 11 plus x சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்றதுனால ரேஷியோ என்னவா மாறுது, 3:4. அதனால 3/4 எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ இதுக்கு ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 28 plus 4x equal to 33 plus 3x ஓகேங்களா. இப்போ x எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடும் கொண்டு போயிடுங்க. இந்த 3x இந்த சைடு வந்தனா -3x ஆகும். ஸோ 4x - 3x ஓட வேல்யூ வெறும் x. இந்த 28 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 33 - 28 வந்து 5 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ரேஷியோ கூடயும் 5 ஆட் பண்ணா நமக்கு அந்த ரேஷியோ 3:4 மாறும். இப்படி உங்களுக்கு போட வரலன்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்து போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரை எடுத்து ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணி பார்த்தா ரேஷியோ 3:4 வரணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 47 ஓகேங்களா. ஸோ 47ல பாருங்க, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு டெலிவிஷன் அதனுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன ரேஷியோனா 5:3 ஓகேங்களா. ரெஃப்ரிஜிரேட்டரோட காஸ்ட் டெலிவிஷன் டிவியை விட 5500 ரூபாய் அதிகமா இருக்குதான் சரிங்களா. அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டர் குளிர்சாதன பெட்டியின் விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒன்று 5x இன்னொன்று 3x. ஸோ இதில் எது 5xனா ரெஃப்ரிஜிரேட்டர் சரிங்களா. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் 5x, டிவி வந்து 3x. ஸோ இந்த 5500 ரூபாய் என்ன, டிவியை விட ரெஃப்ரிஜிரேட்டர் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ 5x - 3x ஈக்குவல் டு 5500 சரிங்களா. அப்போ 2x ஈக்குவல் டு 5500. அப்போ நமக்கு x மட்டும் தேவைன்னா 2y ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 2750 கிடைக்கும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம எதோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா குளிர்சாதன பெட்டி, அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து 5x ஓகேங்களா. அப்போ 5x ஈக்குவல் டு 5 × 2750 சரிங்களா. ஸோ இதை ரெண்டுத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா 13750 சொல்லிட்டு இந்த ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரண்டு எண்களின் கூட்டுத்தொகையின் வர்க்கமானது அவற்றின் பெருக்கல் பலனின் 4 மடங்குக்கு சமமாக இருந்தால் இந்த எண்களின் விகிதம் என்ன? If the square of the sum of two numbers ஓகேங்களா. அப்ப sum of two numbersனா ஏதோ ரெண்டு நம்பர், ஒரு நம்பர் xன்னு வச்சுக்கலாம், ஒரு நம்பர் yன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. equal to 4 times of their product, then the ratio of this number is அப்படின்னா என்ன கேக்குறாங்கன்னா x is to y ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x by y கண்டுபிடிச்சோம்னா அப்படியே எடுத்து நம்ம அதை ரேஷியோல எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த நம்பர்ஸ் எடுத்து எழுதணும். இஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி சம் ஆஃப் டூ நம்பர் ஓகேங்களா, இரண்டு எண்களின் கூட்டுத்தொகையின் வர்க்கம், அப்போ x plus y ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன், அதனுடைய ஸ்கொயர் சரிங்களா. வர்க்கமானது அவற்றின் பெருக்கல் பலனின் 4 மடங்குக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து அதனுடைய பெருக்கல் பலன் x into y. ஸோ 4 டைம்ஸ்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வார்த்தையில கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து நான் எழுதிட்டேன் ஈக்குவேஷனா சரிங்களா. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கொண்டு வரணும், x by y மெத்தடுக்கு இதை கன்வெர்ட் பண்ணணும். அப்ப x plus y ஹோல் ஸ்கொயர்னா என்னன்னா அதோட ஃபார்முலா இருக்கு, x square plus y square plus 2xy equal to 4xy சரிங்களா. இப்போ இந்த 4xy ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -4xy ன்னு மாறும். ஸோ அதனால ஈக்குவேஷன் x plus y square minus 2xy equal to 0 ன்னு மாறும். ஏன்னா இந்த 4xy இந்த சைடு வந்துன்னா -4xy, இங்க ஆல்ரெடி +2xy இருக்கு, ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு -2xy கிடைக்கும். இப்போ இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா x minus y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 சரிங்களா. இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா ரூட்டா மாறும். ஸோ ஆல்ரெடி இங்க 0 தான் இருக்குது, அப்படின்னா x minus y equal to 0னே கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது இந்த -y ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா +y மாறும், அப்போ x equal to y ன்னு மாறும். இப்போ இந்த y ஈக்குவல்ல இருந்து இந்த சைடு கொண்டு வாங்க, டிவைட்ல மாத்திக்கலாம் சரிங்களா. நீங்க இதை வந்து மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா டிவைடு கொண்டு வரலாம், இல்ல இதை நான் வந்து பிளஸ் மைனஸ் அந்த கான்செப்ட்ல கொண்டு வரனா திரும்ப இந்த ஈக்குவேஷனாவே கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவலா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு சேம் வேல்யூன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா இது 2னா இதுவும் 2 தான், இது 3னா இதுவும் 3 தான் ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட்ல நீங்க வச்சு இதனுடைய ஆன்சர் 1:1 தான் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அப்படி இல்லையா y ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஒன்னு -y எழுதினாலும் கரெக்ட் தான், இல்ல டிவைடட் பை y எழுதினாலும் கரெக்ட் தான், ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை ஒரு 1, நம்ம டிவைட்ல 1 எழுதுனாலும் எந்த தப்பும் இல்லை. இப்போ x by y ன்னு இருக்கு, அதை x is to y கன்வெர்ட் பண்ணா ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய 1/1 1:1 கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா.
அதாவது நீங்க மைனஸ்ல கொண்டு வந்து எழுதுனீங்கன்னா ஈக்குவல்ல 0ன்னு எழுதணும், டிவைட்ல கொண்டு வந்தீங்கன்னா ஈக்குவல்ல 1ன்னு எழுதணும். சரிங்களா? இதெல்லாம் நார்மல் பேசிக்கான மேக்ஸ் கான்செப்ட். ஓகே. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 49. சரிங்களா? ஸோ ஏஐ விட பி வந்து பாத்தீங்கன்னா 20% மதிப்பெண்கள் குறைவாக பெற்றுள்ளார். பிஐ விட ஏ எத்தனை சதவீதம் மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ இங்க 20% இருக்கா, 20%, 25%, 25%, 33, 1/3%. அடுத்தது 33, 1/3%, 50%. ஸோ மோஸ்ட்லி இதுக்குள்ளதான் ஸ்டாட்டிஸ்டிக் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 20% இது வந்து குறைவானது, இது வந்து அதிகமானது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து 20% குறைவாக பெற்றுள்ளார் சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ அதிகம் எவ்வளவு பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது கெட் மோர் தென் பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா, இங்க குறைவானதுக்கு 20%, அதிகமானது 25%. ஓகேங்களா? அப்படியே சப்போஸ் இங்க 25% அதிகமாக பெற்றுள்ளார், அப்போ எவ்வளவு குறைவாக இங்க பெற்றுள்ளார், குறைவு வந்துச்சுன்னா அப்போ அதிகத்துல 25 இருந்ததுன்னா குறைவு என்னன்னா 20%. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி போட்டுக்கணும். அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 25%. ஸோ இது இது வந்து ஷார்ட்கட். சரிங்களா? ஸோ ப்ரொசீஜர் படி இதை எப்படி சால்வ் பண்றது அதையும் சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பி காட் 20% மார்க்ஸ் லெஸ் தென் ஏ. ஓகேங்களா? அப்போ நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க ஏ வந்து 100 மார்க், அப்போ பி எவ்வளவு மார்க், அவரை விட 20% குறைவு அப்படின்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க அஸ்யூம் பண்றது எப்பவுமே 100 தான் இருக்கும். அப்படின்னா நமக்கு சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஏ 100னா பி அதை விட 20% கம்மினா 100ல 20%ங்கிறது 20 மார்க்ஸ். இப்போ பி வந்து 80 மார்க்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பிஐ விட ஏ எவ்வளவு சதவீதம் அதிகம். ஸோ பிஐ விடனா இதை தான் பேஸ் வேல்யூ வச்சு கேட்கறாங்க. இந்த 80 விட ஏ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளவு மார்க்னா 20ன்னு சொல்லிடலாம். பர்சன்டேஜ்ங்கும் போது எதை பேஸா வச்சு கேட்கறாங்களோ அதோட வேல்யூவை டிவைட்ல எழுதணும். சரிங்களா? ஸோ பிஏ பேஸா வச்சு தானே கேட்கறாங்க. ஸோ 80. ஸோ மேல என்ன எழுதணும்னா இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் எழுதணும். இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் என்னன்னா 100 மைனஸ் 80. அதாவது பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிடுங்க. அது ஏ பெருசா இருந்தாலும் சரி, இல்லை பி பெருசா இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. டிஃபரன்ஸ் என்னன்னா 20. ஸோ இன்டூ 100. ஏன்னா பர்சன்டேஜ் கேட்கறாங்க, அதனால இன்டூ 100. 0. ஸோ 20 கேன்சல் பண்ணலாம் டைரக்டா. ஸோ கேன்சல் பண்ணா நமக்கு 4 டைம்ஸ். இந்த 4 100 கேன்சல் பண்ணா 25%. ஸோ 25% வந்து பிஏ விட ஏ வந்து அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஸோ ஏ இன் 80%. சரிங்களா? இப் 80% ஆஃப் ஏ. ஸோ பர்சன்டேஜ்னால என்ன, 1/100 அர்த்தம். ஸோ 80/100. ஆஃப்க்கு என்ன மீனிங்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 50% ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ 50 டிவைடட் பை 100 into b. ஸோ இந்த மாதிரி 80% ஆஃப் b ஈக்குவல் டு சி ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த ஆஃப், இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் கொஸ்டின்ல வரும். ஓகேங்களா? ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது b ஈக்குவல் டு எக்ஸ் பை 100, அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு, அதனால டிவைடட் பை 100 எழுதுறேன், இன்டூ ஏ. சரிங்களா? இஃப் தி தென் வேல்யூ ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய 100 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும், 5/8b. சரிங்களா? இப்போ இந்த ஏவோட வேல்யூ கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. b ஈக்குவல் டு எக்ஸ் பை 100 இன்டூ 5/8b. சரிங்களா? ஸோ அடுத்தது ரெண்டு சைடும் b கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த 5ஆல இந்த 100 கேன்சல் பண்ணா நமக்கு 20ன்னு வரும். அடுத்தது இந்த 8ம் 20யும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, மல்டிப்ளை பண்ணா 160 வரும். இந்த 160 இங்க டிவிஷன்ல இருக்கு, ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல மாறும். அப்போ இங்க 160 ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும். சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 160. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 50க்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. ஓகே. ஸோ 51 பாருங்க. ஸோ இந்த ஆஃப் அப்புறம் இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்பதான் பார்த்தோம். ஸோ பர்சன்டேஜ்னா 20/100 இன்டூ ஆஃப்க்கு மீனிங் இன்டூ, அடுத்தது 25%. ஸோ 25/100 ஆஃப்க்கான மீனிங் இன்டூ, அடுத்தது வந்து 300. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். 2ஆல 10 அடிச்சோம்னா இங்கே 5 டைம்ஸ், இந்த 5ஆல 25 அடிச்சோம்னா 5 டைம்ஸ்.
ஸோ 5 into 3 ஓட வேல்யூ 15. இதுதான் வந்து 51th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 52 பாருங்க. டிஸ்கவுண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ச்சியான தள்ளுபடிகள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான தள்ளுபடிகள் கொடுத்துட்டு ஒற்றை தள்ளுபடி சிங்கிள் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த ஸ்டார்டிங் வேல்யூவை 100 அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ 100 ரூபாய். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ 100ல இருந்து 10% டிஸ்கவுண்ட். அப்போ 100ஓட 10% என்னன்னு பாத்தீங்கன்னா 10 தான். மைனஸ் பண்ணோம்னா 90. அடுத்தது இந்த 90ல இருந்து திரும்ப ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 30%. ஸோ 90ஓட 30% என்னன்னு பாத்தீங்கன்னா 27 வரும். அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பரோட 10% கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 519 ஒரு நம்பர் இருக்கு. இதனுடைய 10% கேட்கறாங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஒரு டெசிமல் பாயிண்ட். அப்போ 59. இதனுடைய 10% என்னன்னா 59. இப்போ இதுவே இதனுடைய 1% கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ 5.9 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 10% 59. அப்போ 20% கேட்டாங்கன்னா இன்ட்டு 2 பண்ணா 20% கிடைச்சிடும். இப்போ நமக்கு ஒருவேளை 3% தேவை அப்படின்னா டைரக்டா 1% கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 3 பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல 23% கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10% 59 ஈஸியா தெரிஞ்சிருமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய 20% பாருங்க. 59 into 2 எவ்வளவு வரும்? 118 வரும். ஓகேங்களா? அடுத்தது 3%னா 5.9 into 3, சரிங்களா? ஸோ அது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஸோ 3% அப்படின்னு பார்த்தோம்னா 17.7 17.7 வரும். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23% என்னன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ அதே மாதிரி தான் இங்க 19 இருக்கா? 90ஓட 10% என்னன்னா லாஸ்ட் டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சோம்னா நமக்கு 9 மட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 10% ஈக்குவல் டு 9. அப்போ 30% அப்படின்னா ரெண்டு பக்கமும் 3ஆல மல்டிப்ளை பண்ண அர்த்தம். அப்போ 27 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 90ல இருந்து 27 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 63 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 100 ரூபாயில இருந்து 63 ரூபாயை குறைஞ்சிருக்கு. அப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு வரும்? 37 வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய 100 ரூபாய்க்கும் கடைசியில கண்டுபிடிச்ச நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட். அப்போ 37% அவங்க 10% 30% தனித்தனியா சொல்றதுக்கு பதிலா ஸ்டார்டிங்லயே 37% அவர் சொல்லியிருக்கலாம். அதுதான் இதோட கான்செப்ட். அடுத்து 53 பாருங்க, அதே சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? இங்க என்னன்னா 3% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஸ்டார்டிங் வேல்யூ 100. அடுத்தது இப்போ இந்த 100ல இருந்து ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. மைனஸ் 10%. 10 மைனஸ் பண்ணா 90. அடுத்தது 20%. சரிங்களா? சோ மைனஸ் 20%. 90ஓட 20% நமக்கு தேவை. 10% எவ்வளோனா 9. அப்ப 20%னா 18. சரிங்களா? சோ 90ல இருந்து 18 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 72ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது 25%. மைனஸ் 25%. இப்போ 72ல இருந்து 25% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ ஒரு வேல்யூவோட 25% என்னன்னா அதுல 4ல ஒரு பகுதி. சரிங்களா? அப்ப 72ல 4ல ஒரு பகுதி எவ்வளவு வரும்? சோ 72ல பாதி 36, 36ல ஒரு பாதி 18. சோ இதுல இருந்து 18 நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ 90ஓட 20% தான் 18. இந்த இங்கே சேம் 18 போறேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாங்க. இங்க 72க்கு தான் நான் 25% பாக்குறேன். ஓகேங்களா? சோ 72ல இருந்து 18 மைனஸ் பண்ணுவோம். 4 5. சோ 54. சோ அப்ப 100 ரூபாயில இருந்து 54 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா 46. அப்போ ஒரே பர்சன்டேஜா ஒரு 46% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரணும். சிங்கிள் பர்சன்டேஜா சொல்லியிருக்கலாம் அவரு. ஆனா ஒன்னா சொல்லியிருக்கிறார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இதுதான் வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஈஸியான மெத்தட் இதுதான். இன்னும் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஓகே. சோ நம்ம அதை ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன்ல. சோ அதே சேம் ஷார்ட்கட் தான் இங்க 25% எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா நம்ம எவ்வளவு டிக்ரீஸ் பண்ணணும்? ஆன்சர் 20%. சரிங்களா? சோ இதுதான் அந்த மெத்தட். சோ இது வந்து நான் எப்படின்னு முதல்ல அந்த क्वेश्चनல எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அதனால அதை டைரக்டா பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாருங்க, ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் 1,80,000. ஆண்டுக்கு 10% அதிகரித்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஸோ 1,80,000. ஓகேங்களா. ஸோ 10% ஃபர்ஸ்ட் இயர்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வேல்யூவோட 10%னா லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18,000 கிடைக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுன்னா அந்த சிட்டியோட பாப்புலேஷன் 1,98,000 இருக்கும். அடுத்தது ஏன்னா இங்க 2 வருஷம் கேட்டிருக்காங்களா. ஸோ செகண்ட் இயர்லயும் மறுபடியும் அதே 10% தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதனுடைய 10% அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சீங்கன்னா 19,800 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 00817. ஸோ 2,17,800 கிடைக்குதா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. ஸோ 56ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு சைக்கிள் 1,400 ரூபாய்க்கு வாங்கி அதை இன்னொருத்தர்கிட்ட அவர் விற்கிறாரு. சரிங்களா, செல் பண்றாரு. அப்படி செல் பண்ணும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா 15% வந்து லாஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா 100ல இருந்து 15 மைனஸ் பண்ணுங்க, 85% வருதா. அப்போ ஒரு பொருளை 100% வாங்கி அதை 85% தான் அவர் வித்திருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு 15% லாஸ். சரிங்களா. ஸோ இப்போ 1,400ங்கிறது 100%. ஸோ டிவைடட் பை 100 பண்ணா நமக்கு 1% கிடைச்சிடும். ஸோ இதுல இருந்து 85% இதுதான் வந்து நமக்கு தேவையான பர்சன்டேஜ். சரிங்களா. ஸோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 0வை கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ 14 × 85 1190 சொல்லிட்டு கிடைக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அப்படி இல்லை நான் ஃபார்முலா படி இதை நான் போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. இதுல லாஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 15%. ஸோ 15 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோனா வாங்கின விலை, அதாவது அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. செல்லிங் பிரைஸ்னா விற்பனை விலை. சரிங்களா. ஸோ அடக்க விலை 1,400 மைனஸ் செல்லிங் பிரைஸ் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 1,400 இன்டு 100. ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் நார்மல் மேக்ஸ் தான். ஸோ 14 × 15 இதோட வேல்யூ என்ன வருதும் அப்படின்னா 210 வரும். ஓகேங்களா. ஸோ 210 ஈக்குவல் டு 1,400 மைனஸ் செல்லிங் பிரைஸ். சரிங்களா. இப்போ நமக்கு செல்லிங் பிரைஸ் தான் தேவைங்கிற போது செல்லிங் பிரைஸ் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் பிளஸ்ஸாக மாறும். இந்த 210 இந்த சைடு போச்சுன்னா அது மைனஸாக மாறிடும். அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 1,400 மைனஸ் 210. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 1190 கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைண்ட்லேயே யோசிச்சு கான்செப்ட் வச்சு போட்டாலும் போடுங்க, இல்லை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி போட்டாலும் கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 57. சரிங்களா. ஸோ ஒரு பொருள் 200% லாபத்தில் விற்கப்பட்டால் அதன் அடக்க விலை மற்றும் விற்பனை விலையின் விகிதம் என்ன. சரிங்களா. ஸோ எப்பயுமே அடக்க விலைனா 100%. சரிங்களா. ஸோ 200% அவருக்கு லாபமாவே கிடைக்கணும் அப்படின்னா அவர் வந்து என்ன எவ்வளவு ரூபாய்க்கு அதை வித்துருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது நீங்க 200 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறீங்கன்னா எவ்வளவு லாபம், எவ்வளவு மொத்தமா அதை வித்திருப்பீங்கன்னா 300 ரூபாய்க்கு வித்திருப்பீங்க. ஏன்னா ஸோ அதுலதான் உங்களுக்கு 200 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்போ இதனுடைய காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய், செல்லிங் பிரைஸ் அப்ப என்னவா இருக்கணும், 300 ரூபாயா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை 300% இதுல நானும் வச்சுக்கிறேன். இப்போ என்ன கேட்கறாங்க, தி ரேஷியோ ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ் டு இட்ஸ் செல்லிங் பிரைஸ், அதன் அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள விகிதம். அடக்க விலை என்ன 100 ரூபாய், செல்லிங் பிரைஸ் விற்பனை விலை என்ன 300 ரூபாய், இல்ல 300% எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. சோ இதுல இருந்து என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் காமனா எந்த நம்பரால டிவைட் பண்ணலாம், 100ஆல டிவைட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் 100ஆல டிவைட் பண்ணா நமக்கு 1:3 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அடுத்த क्वेश्चन நம்பர் 58 பாருங்க. சோ ஒரு டீலர் என்ன பண்றாருன்னா, ஒரு வாஷிங் மிஷினோட ரேட்டை 7,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றாரு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் 6% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. சரிங்களா. இப்போ நீங்க கடைக்கு போயிட்டு ஒரு மொபைல் வாங்குறீங்க, அந்த மொபைலோட ரேட் 10,000 ரூபான்னு சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட்ல அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10,000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு கண்டுபிடிக்கணும், 1000 ரூபாய் வரும். சரிங்களா. அப்ப அந்த 1000 ரூபாய் மைனஸ் பண்ணா 9,000 ரூபாய். ஓகேங்களா. சோ அப்ப 10,000 ரூபான்னு சொன்ன போனை நீங்க 9,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்க 7,500 ரூபான்னு சொல்றாங்க, 6% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப 7,500ல இருந்து 6% மைனஸ் பண்ணணும். சோ 1% ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ 1% ஈக்குவல் டு 75. ஓகேங்களா. இப்போ நமக்கு 6% தேவை அப்படின்னா 75 × 6 பண்ணுங்க. சரிங்களா. சோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 450 வரும். ஓகேங்களா.
அப்ப 450 ரூபாய் உங்களுக்கு லெஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 7500ல இருந்து 450 மைனஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 7050ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 59. சரிங்களா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருளை வந்து ஒருத்தர் 240 ரூபாய்க்கு விற்கிறதுனால அவருக்கு 10% லாஸ் ஆகுது. சரிங்களா? அவர் அதை எந்த விலைக்கு விற்றால் அதனால் அவர் 20% லாபம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இங்க 240 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 100% இருக்கிறது தான் இந்த 240. சரிங்க, சாரி 240 ரூபாய்க்கு செல்லிங் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 10% லாஸ்னா இந்த 240ங்கிறது 90%. ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்கறாங்க, அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு செல் பண்ணிருக்கணும்னு கேட்கறாங்க. அப்போ 120% வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதனுடைய பர்சன்டேஜால அந்த வேல்யூவை டிவைட் பண்ணுங்க. 240 இதனுடைய எப்பயுமே ஒரு வேல்யூவை அதனுடைய பர்சன்டேஜால தான் டிவைட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு 1% கிடைக்கும். அப்போ 240ங்கிறது 90%க்கு ஈக்குவலா, ஸோ அதனால 90 டிவைட் பண்றோம். ஸோ இதை ஏன் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 50 சாக்லேட்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு நம்ம எவ்வளவு சாக்லேட் கொடுக்கணும்னு பார்க்கணும். அப்படின்னா 50/10 பண்ணுவோமா? அப்ப என்ன கிடைக்கும்? 5. ஓகேங்களா? சோ அப்போ 50 சாக்லேட் அந்த கிளாஸ் ரூம்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதில தான் டிவைட் பண்ணுவோம். அப்படின்னா தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான சாக்லேட் கிடைக்கும் 5ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்க 240 அதனுடைய பர்சன்டேஜ் என்னவோ 90, அதில் டிவைட் பண்ணா 1% கிடைக்கும். இங்க எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான சாக்லேட் கிடைக்குதோ அதே மாதிரி இங்க 1% வேல்யூ கிடைக்கும். இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நீங்க பர்சன்டேஜ் கொஸ்டினை ஒரே ஸ்டெப்ல என்ன மாடல் கொஸ்டின் கொடுத்தாலும் போடலாம். ஓகேங்களா? சோ இன்டு நமக்கு இப்போ 2 ஸ்டூடெண்ட்டுக்கான சாக்லேட் எவ்வளவுன்னு தெரியணும் அப்படின்னா இன்டு 2 பண்ணுவோம். அப்போ 10 சாக்லேட்ஸ் 2 பேருக்கு. அதே மாதிரி தான் இங்க நமக்கு 120% தேவை. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி 120 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இதை 3 கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே 3 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ். மறுபடியும் இந்த 3 இதை கேன்சல் பண்ணோம்னா 8 0. ஸோ அப்போ 8 × 4, சாரி 80 × 4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 320. அப்போ அவரு அந்த பொருளை 320 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு 20% லாபம் கிடைச்சிருக்கும். அதுதான் ஆன்சர் ஆகும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 60. So difference between the selling prices of an article at profit of 6% and 4%. சரிங்களா? இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை 6% விற்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 18 ரூபாய் லாபம் கிடைக்குது. அதுவே 4% ப்ராஃபிட்ல விற்கும் போது உங்களுக்கு 15 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்படின்னா ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன? 3 ரூபான்னு சொல்றாங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. Then find the cost price of an article. சரிங்களா? ஸோ அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸை நம்ம எக்ஸ் ரூபீஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 6% ப்ராஃபிட் அப்படின்னா 106% அதை வித்து இருக்கணும். 4% ப்ராஃபிட்னா 104% அதை வித்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இதோட காஸ்ட் பிரைஸ் எக்ஸ் ரூபீஸ், காஸ்ட் பிரைஸ்னாலே 100% சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100 இன்டூ எத்தனை சதவீதம்? 106% வேல்யூ தேவை, 106. அடுத்தது மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 100 இன்டூ 104. சரிங்களா? ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 3 ரூபாய். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நார்மலான மேக்ஸ் கால்குலேஷன்ல பண்ணாலே போதும். ஸோ என்ன பண்ணலாம்னா 100 காமனா எடுத்துடலாம். அதாவது 1/100 காமனா எடுத்துட்டோம்னா 106x minus 104x equal to 3. ஸோ இங்க டிவைட்ல இருக்கிற 100 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா மாறும். ஸோ உள்ள இருக்கிற வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2xன்னு கிடைக்கும். ஸோ 2x equal to 300. அப்ப x equal to என்ன? 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா டிவிஷன் ஆகும். அப்ப x equal to 150. அப்ப அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ், ஏன்னா காஸ்ட் பிரைஸ் தானே எக்ஸ்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்ப அதனுடைய காஸ்ட் பிரைஸ் எவ்வளோனா 150 ரூபாய். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 60க்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டில இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் முடியுது. அடுத்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம்னா ரீசனிங்ல இருக்கக்கூடிய 20 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.